வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அதிரசம் தான் செய்ய போறோம். எனக்கு தெரிஞ்ச முறையில நான் இன்னைக்கு அதிரசம் மாவு ரெடி பண்ணி அதிரசம் செஞ்சிருக்கேன். அத உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். அதிரசம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். மாவு அரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா 5020 பச்சரிசின்னு கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு கழனி போக நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். அந்த அளவுக்கு ஊற வச்சோம்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஒரு டவலில் அரிசியை நம்ம காய போட்டுக்கலாம். நிழலுணத்தில் காய போட்டுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் அந்த நிழலுணத்தலாகவே இருந்துச்சுன்னா நமக்கு ஈரமெல்லாம் போய் அரிசி கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஈரமும் இருக்கணும், அதே சமயத்தில் அரிசி காஞ்சிருக்கணும். கையில் பிடிச்சி பார்த்தோம்னா கையில் நல்லா ஒட்டணும் அரிசி. அந்த பதம் வர்ற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். நிறைய அதிரச மாவு கலர்றதா இருந்தால் நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சுக்கலாம். இது கொஞ்சம் அளவுங்கிறனால மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மிக்சியில் நம்ம மாவை அரைச்சிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கமாக சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு ஈரமான அரிசி மாவு தயாராகிருச்சு. இப்போ அதிரசம் செய்ய பாகு வச்சுக்கலாம். பாகு மண்டவெல்லம்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நல்லா நைய நறுங்க தட்டி எடுத்துக்கணும். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோமோ 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட சேர்த்து 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்டுக்கிற மண்டவெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். என்ன தான் சுத்தமான மண்டவெல்லமாக இருந்தாலுமே கொஞ்சம் மண் தூசி இருக்க தான் செய்யும். இப்போ இதை நம்ம வடிகட்டி வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இனி அடுப்பை நம்ம கூட்டியே வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ தான் நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம சேர்த்துருக்கிற மண்டவெல்லாம் நிதானமாக கொதித்து நமக்கு பாகு தயாராகி வர்ற வரைக்குமே அடுப்பு சிம்மில் வச்சு தான் நம்ம கலந்து விடணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தட்டில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகு ஊற்றி பார்த்தோம்னா நமக்கு கையில் எடுக்க வராது. இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு பாகு கொதிக்கணும். அப்போ தான் நம்ம கையில் எடுக்கிறப்ப நல்லா தக்காளி பதத்தில் அந்த பாகு நமக்கு ரெடியாகி வரும். நல்லா அதிரசம் செய்ய பழகினவங்களாக இருந்தால் அந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க பாகு தயாராகிருச்சுன்னு. இப்போ திரும்பவும் தட்டில் வேறு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாகை எடுத்து ஊற்றி பார்க்கலாம். இப்போ ஊற்றுறப்ப பார்த்தா அப்படியே நிற்கிது பாருங்கள், கரையாமல் அப்படியே நிற்கிது. இப்போ நமக்கு பாகுப்பதம் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெள்ளைப்பாகை நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்லா தளதளன்னு இருக்கும். திரும்பவும் நம்ம தண்ணியில் விடுறப்ப பார்த்தோம்னா அப்படியே முத்து பதத்தில் அப்படியே நிற்கும், கரைஞ்சி போகாது. இந்த பதத்தில் இறக்கணும்னா நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு பாகு சரியான பதத்தில் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கிற ஈர அரிசி மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து நம்ம மாவு பிசைகிறப்ப எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு சுருண்டு வந்துடும். பாகு நமக்கு சரியாக வந்துருந்துச்சுன்னா அரிசியும் மண்டவெல்லமும் சேர்ந்து கலந்து விடுறப்ப சட்டியில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து சுரண்டு வந்துடும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாகும் சரியாக செஞ்சுருக்கோம், அதிரசமும் நமக்கு நல்லா வருங்கிறது நமக்கு அப்போவே கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாகு வெல்லம் சேர்த்து அதிரச மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை கொஞ்சமாக நம்ம எடுத்து கையில் உருட்டி பார்த்தோம்னா கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம அதிரச மாவு செஞ்சு எடுத்து வைக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை சமயத்தில் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சுன்னா வெது வெதுப்பான தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு பிசைஞ்சு நம்ம தட்டி போட்டோம்னா அதிரசம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஈரமில்லாத பாத்திரமாக இருக்கணும். இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு துணியை போட்டு வண்டல் கட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூடோடு இருக்கிறப்ப நம்ம தட்டு போட்டு மூடிடக்கூடாது. ஏதாவது ஒரு துணி வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாள் நல்லா ஆறுனா போதும், இல்லைன்னா 2 நாள் கழித்து நம்ம அதிரசம் தட்டி போட்டோம்னா சூப்பராக வரும். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 நாள் கழித்து தான் அதிரசம் தட்டி போட்டது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம வச்சுருந்த மாதிரியே மாவு சூப்பராக அப்படியே இருக்கும் பாருங்கள். மேலே வந்து அந்த நெய் கோட்டிங்கோட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரச மாவுலேருந்து நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற மண்டவெல்லத்தோட கலரை பொறுத்து நமக்கு அதிரசத்தோட கலர் வரும். ஒரு சில மண்டவெல்லம் பார்த்திங்கன்னா லைட் கலரில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதிரசம் இருக்கும். நம்ம எந்த மாதிரி வெல்லம் வாங்கினாலுமே கடையில் வாங்குறப்ப பாகு மண்டவெல்லம்னு கேட்டு வாங்கி நம்ம அதிரசம் செஞ்சால் சூப்பராக வரும். இப்போ நம்ம எடுத்த அதிரச மாவு உருண்டையை வந்து வாழை இலையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயோட ஹீட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா பொரிஞ்சு வரும். தீயை கூட்டி போட்டு எடுத்தோம்னா உள்ளே வேகாது, மேலே வந்து நல்லா வெந்தது மாதிரி நமக்கு தெரியும். அதனால் நிதானமாக வச்சு நம்ம அதிரசத்தை பொரித்து எடுத்துக்கலாம். மாவு மட்டும் நம்ம கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதிரசம் போட்டு எடுக்கிறது ஈஸியான வேலை தான். இப்போ நம்ம ஒரு அதிரசம் போட்டு எடுத்தாச்சு, இன்னொன்றும் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய அதிரசம் செய்கிறவங்களா இருந்தால் பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி 4-5 கூட தட்டி நம்ம போட்டு எடுக்கலாம். சூப்பராக வரும். அதிரசம் தட்டி போட்டு எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் அமுக்கி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் அந்த மாதிரி செஞ்சாலுமே அதிரசத்தில் எண்ணெய் குடிக்க தான் செய்யும், எண்ணெய் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அதிரசத்துக்கு ஈடு எண்ணெய் கிடையவே கிடையாது. சீக்கிரம் வந்து கெட்டு போகாத பலகாரம் இது. 1 மாதம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நமக்கு சூப்பரான அதிரசம் தயாராகிருச்சு. இதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.